டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் போரினால் களைப்படைந்து விட்டார் என்று அமெரிக்க செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த போரை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவர் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. நாளொன்று போவதற்கு நான் படும் பாடதனை தாளம் படுமோ தறிபடுமோ யார் படுவார் என்று பாரதியார் குயில் பாட்டில் பாடியது போல அமெரிக்க குயிலினுடைய வேதனை ஒலி இருக்கின்றது. போரை வெற்றி பெற்று விடலாம் குறுங்காலத்தில் என்று இஸ்ரேலிய பிரதமருடைய பேச்சை கேட்டு அங்கு சென்ற அமெரிக்க படைகள் போரை வெற்றி பெற முடியாமலும், போரை வெற்றி பெற முடியாதது மட்டுமல்ல, அதை நிறுத்த முடியாமலும் இருப்பது அமெரிக்க அதிபருக்கு இப்பொழுது பலத்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வேதனை புரியாமல் அவருடைய படைத்துறை அமைச்சர் பேட் கெக்செட் 60 நிமிடங்கள் என்கின்ற தொலைக்காட்சி பேட்டியில் நேற்று கூறுகின்ற பொழுது போர் இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கின்றது, இனிமேல் தான் கச்சேரி நடக்க போகின்றது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் முடிவடைந்து விட்டது, முடிவடைய போகின்றது என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் போரை முடிவடைந்து விட்டது என்று கூறியிருக்கின்றீர்கள், அவர் போரின் ஆரம்பம் இதுதான் என்று கூறுகின்றார். இந்த இருவருடைய கருத்தும் வேறு வேறாக இருக்கின்றது என்ற கேள்விக்கு இரண்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே வரும் வராது, நடக்கும் நடக்காது என்ற நிலையில் தான் அமெரிக்க அதிபருடைய இன்றைய சித்தாந்தம் இருக்கின்றது. முன்னரே படைத்துறை ஆய்வாளர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது ஒரு புதிய காரணத்தை ஆகாயத்தில் இருந்து இழுத்தெடுத்து போரின் வெற்றி முழக்கத்துடன் அதை முடிவடைய செய்யாமல் அவர் இதிலிருந்து தப்பி பிழைக்க முடியாது என்று டென்மார்க்கினுடைய சிந்தனை பிரிவு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார், நாங்கள் அவர்களுக்கு பெரிய அளவிலான அழிவை ஏற்படுத்திவிட்டோம், இந்த அழிவுகளுக்கு பின்னர் அவர்களினால் செயற்பட முடியாத நிலை வந்துவிட்டது, மேலும் தாக்குதலை நடத்த வேண்டிய தேவையில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அவர்கள் அழிந்து விட்டார்கள், இனிமேல் அந்த நாட்டை திருத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் பெருந்தொகையான பணம் வேண்டும், அந்த பணத்தை வழங்க இன்றைய பொருளாதார நெருக்கடியில் உலக நாடுகள் எதுவுமே தயார் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் மேலும் அவர்களை அடித்து அழிக்க முடியாமல் இருக்கின்றது என்று தன்னுடைய வியாக்கியானத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை ஈரானினுடைய புதிய தலைவரை நீங்கள் தான் நியமிக்க போகின்றதாக கூறினீர்கள், உங்களுக்கு பதிலடியாக அயதுல்லா அலி காமேனியினுடைய மகனை நியமித்து விட்டார்களே என்பதற்கு நான் அவருடைய தேர்வை விரும்பவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தகவலை கூறியிருக்கின்றது. எப்படி அயதுல்லா அலி காமேனியை கொன்று தள்ளினோமோ அதுபோல அவருடைய மகனையும் கொன்று தள்ளுவதற்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டன என்றும் அவரை விடமாட்டோம் என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய இந்த கருத்து இயலாமையினுடைய ஒரு வெளிப்பாடாகவே இருப்பதாக பலர் கருதுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு தலைவரை அழிப்பதன் மூலமாக ஒரு நாட்டை வெற்றி பெற்றுவிட முடியாது, அந்த நாட்டில் மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களை வெற்றி பெற முடியாத நிலையில் இப்படியான செயல்களினால் ஒரு வெற்றி வராது என்பதை இஸ்ரேல் எந்த அளவு தூரம் புரிந்து கொள்ளுகின்றது என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் ஈரானினுடைய பெண்கள் பாடசாலையில் அமெரிக்காவினுடைய டாம் குவாக் ஏவுகணை நேரடியாக வந்து விழுகின்ற காணொளி வெளியாகி இருக்கின்றது. 168 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இதில் 110 பேர் வரை பெண் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தான் பொறுப்பு என்ற நிலையை இப்பொழுது அந்த காணொளி ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது. ஈரான் தான் தாக்கியது என்று கூறிய டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து இப்பொழுது கேள்விக்குறியாகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் போர்க்குற்றம் என்று அறிவித்திருக்கின்றது. இந்த விவகாரமும் இந்த போரில் ஏற்பட்டிருக்கின்ற ஆரம்ப தவறாக இருக்கின்றது. அணுகுண்டை தேடி குண்டு வீசியவர்கள் ஆரம்ப பாடசாலையிலா குண்டு வீச வேண்டும் என்ற கேள்விக்கு சர்வதேச அரங்கில் பதில் இல்லாமல் இருக்கின்றது. அந்த கேள்வியை கேட்கவும் பலர் பயப்படுகின்றார்கள். இந்த போர் எத்தகைய ஆபத்துக்களை ஏற்படுத்தும்? முதலாவது ஆபத்து, பிலிப்பைன்ஸ் நாட்டில் அதிர்வலைகள் வெளியாகி இருக்கின்றது. அந்த நாட்டில் இனிமேல் 4 தினங்கள் மட்டும் வேலை செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, எரிபொருள் இல்லாத காரணத்தினால். ஏற்கனவே அமெரிக்காவினுடைய எரிபொருள் தடை
காரணமாக கியூபா நாட்டில் 4 தினங்கள் மட்டும்தான் வேலை, 3 தினங்கள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கோர்முஸ் நீரிணை தடை காரணமாக ஏற்பட்ட பிரதிபலிப்பின் வெளிப்பாடாக இது இருக்கின்றது. இப்படி விவகாரம் இருக்க அமெரிக்காவினுடைய செனட்டர் லின்சே கிரகம் சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளை பேசி இருக்கின்றார். நீங்கள் யாருமே இப்பொழுது அமெரிக்காவிற்கு உதவி செய்யாமல் எல்லோருமே அமெரிக்காவை கைவிட்டு விட்டீர்களே, என்னதான் செய்வது என்று கூறியிருக்கின்றார். ஆகவே மத்திய கிழக்கு நாடுகள் உதவி செய்யவில்லை, ஆதரவில்லை, ஈரானை அபிவிருத்தி செய்ய நிதி இல்லை. அமெரிக்க அதிபர் தாக்குதலை நடத்தி பெரிய வெற்றிகளை நெருங்கி இருக்கின்றார். அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவின் தலைவர் ஸ்டீவ் விட்கோ கூறுகின்ற பொழுது, அமெரிக்க அதிபரை பற்றி பேசுபவர்கள் கவனமாக இருங்கள், அவர் போரில் வெற்றி பெற்றுவிட்டார் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். எனவே வெற்றி பெற்றுவிட்டார் என்ற வாசகங்களை இனி பெரிய அளவில் வரப்போவதன் அடையாளமாக இருக்கின்றது. அமெரிக்கா வெற்றி பெற்றதாக பிரகடனம் செய்தால் மறுபுறம் ஈரான் வெற்றி பெற்றதாக பிரகடனம் செய்யும். இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபருடைய செல்வாக்கு அமெரிக்காவில் மிக மோசமாக படுத்துவிட்டது. வருகின்ற நவம்பர் தேர்தலுக்கு அமெரிக்க மக்களினுடைய ஆதரவை தன்னுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு இந்த போரினால் டொனால்ட் ட்ரம்ப் உயர்த்தி விடுவார் என்று கருதியதெல்லாம் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறி இதுவே தேர்தலுக்கு எதிர்வினையாகவும் போய்விட்டது. இதனால் மிக குறுகிய காலத்தில் நவம்பர் மாதத்திற்கு உள்ளாக மக்கள் மனங்களை வென்று தேர்தலில் அதிக வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எவ்வளவு வேகமாக ஓடினாலும் டொனால்ட் ட்ரம்பினால் ஈரான் போரை வெற்றி பெற முடியாதது போல அமெரிக்க தேர்தலையும் வெற்றி பெற முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த போர் காரணமாக ஈரான் போரில் முன்னர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஜிம்மி கார்ட்டர் இழைத்த தவறு, ஈரானிய தூதராலயத்தில் அமெரிக்கர்கள் பணிய கைதிகளாக வைத்த பொழுது அதிரடி தாக்குதலின் மூலமாக அவர்களை மீட்பதற்கு அமெரிக்காவினுடைய அதிரடி படை பாலைவனத்தில் ஹெலிகாப்டர்களில் வந்து இறங்கிய பொழுது ஹெலிகாப்டர் விபத்தில் அவர்கள் இறந்து அந்த முயற்சியே தோல்வியடைந்த நிலையில் ஈரான் மேலும் அதிகமான பாதுகாப்பை ஏற்படுத்த அடுத்து நடைபெற்ற தேர்தலில் 4 ஆண்டுகள் வெற்றி நிலையில் இருந்த ஜிம்மி கார்ட்டர் என்கின்ற சிறந்த அதிபர் படுதோல்வி அடைந்து வெளியேற வேண்டி நேர்ந்தது. இது போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது ஈரானில் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. அன்று இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்கு ஜிம்மி கார்ட்டர் எடுத்த முயற்சிக்கும் இன்று இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முயற்சிக்கும் இடையே இரண்டும் வெற்றியற்ற விடயங்களாக இருப்பதனால் அமெரிக்க அரசியலில் இவை ஜிம்மி கார்ட்டர் போல பிரதிபலித்தாலும் பிரதிபலிக்கலாம் என்கின்ற அச்சம் பரவ ஆரம்பித்திருக்கின்றது. நவம்பர் வருகின்றது. இடைக்கால தேர்தல் அமெரிக்க அதிபரனுடைய செல்வாக்கை அது பரிசோதிக்கின்ற சோதனை களமாக மாறப்போகின்றது. ஈரான் போர் பிலிப்பைன்ஸில் இருந்து அமெரிக்க தேர்தல் வரை பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதை காண முடிகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அனைத்தும் புத்தம் புதிய சம்பவங்கள், தமிழில் கேட்கின்ற புதிய தகவல்களாகவும் அவை இருக்கும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.